ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா இது வீடியோ ஸ்டார்ட் ஆனதையுமே எங்கேயோ பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க, ஒரு வேளை இந்தியா போகிறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்தியாலாம் போகல. ஸோ இங்கே மலேசியாவில் ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சடன் பிளான்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எப்பவும் போல் இங்கே பக்கத்தில் அங்கிள் ஆண்டி இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அவங்க வீட்டுக்கு கேஷுவலாக போய் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே அங்கிள் கேட்பாங்க, எங்காவது வெளியில் போனீங்களா, இங்கே போயிருக்கீங்களா, அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போங்க நல்லா இருக்குது அப்படின்னும் எங்களுக்கு நிறைய பிளேசஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிள் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம வேணால் தாய்லாந்து போயிட்டு வரலாம், அதுவும் நல்ல பிளேஸ், அங்கேயும் நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நவீன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தாங்க அங்கிள், நம்ம போகிறதுனா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னையும் சரி இங்கேருந்து பஸ்லேயும் நம்ம தாய்லாந்து போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், எதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பாப்பா இருக்கங்காட்டி பஸ்ஸில் போனால் ரொம்பவே கஷ்டம். அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாள். ஸோ அதனால் நாங்கள் ட்ரெயினே ஓகேவாக இருக்குங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னையும் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற அந்த வீக்கெண்டில் ட்ரெயின் சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா சரி போகலாம், பட் ஆனால் தாய்லாந்து இந்த டைம் போக முடியாது போல், நம்ம வேறு எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளேஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த டைம் ஒரு ஐலாண்ட் மாதிரி பெனாங் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ பெனாங் அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல பிளேஸு, அங்கேயும் நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு அங்கிள் சொன்னாங்க. சரிங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணி ரூம் எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு சடன் பிளான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான், நவீன், பாப்பா, அங்கிள், ஆண்டி 5 பேர் வரதா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சீட்டே புக் பண்ணோம். பட் ஆண்டினால் கடைசி நிமிஷத்தில் வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும் போனோம். பார்த்திங்கன்னா கேஎல்லேருந்தே ட்ரெயின் ஏறுற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு மார்னிங் ஒரு 8 o'clock ட்ரெயினு, காலையில் ஒரு 7:15 7 o'clockலாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடணும் அப்படின்னு அங்கிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நைட்டே பேக் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5:30 காட்ட எந்திரிச்சு நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கு மட்டும் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டேன். ஸோ ட்ரெயினில் எப்படியும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது 4 hours ட்ராவல்ங்காட்டி ஏர்லி மார்னிங் கிளம்புறங்காட்டி பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரெயினில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வெளியில் வாங்குகிற ஃபுட் எதுவும் செட் ஆகாதுன்னு அவளுக்கு அளவாக தோசை, பால், சுடுதண்ணி இதெல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிரேவி வாங்கியிருந்தேன். அப்புறம் மில்க் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் நாசிலாமா இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கிள் ட்ரெயினில் ஒரு சென்டரில் மட்டும் டேபிள் இருக்கும். ஸோ 4 சைட்ஸ் சீட்ஸ் இருக்கும், நடுவில் மட்டும் டேபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை புக் பண்ணுங்கள், அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அதனால் அதை தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கிள், ஆண்டி, நான், நவீன், பாப்பா போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உட்காந்துட்டோன்னா பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் ஜாலியாக போகலாம். அப்படி இல்லைனா தனித்தனியாக சீட் புக் பண்ணோன்னா ரொம்ப லோன்லியாக இருக்கும், பேசிட்டு போக முடியாது, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்காட்டி இந்த மாதிரி சீட் இருந்தங்காட்டி அதை புக் பண்ணிட்டோம். ஸோ நிஜமாலுமே இந்த மாதிரி சீட் புக் பண்ணது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் சரி, தாரியாவுக்கு வச்சு ஊட்டுறதுக்கும் சரி அந்த டேபிள் இருந்தங்காட்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ மற்ற சீட்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கு பேக் சைட்லேயும் ஃபோல்டபுளான ஒரு டேபிள் இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக இருக்கும், அது ஃபோல்டபுள்ங்காட்டி குட்டி குட்டியாக இருக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும். ஸோ அதை விட இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது சென்டரில் மட்டும்தான் இருக்கும், மற்ற சீட்லலாம் இருக்காது. ஸோ ஒரு வழியாக ட்ரெயின்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப தூரம் இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறோம். கிட்டத்தட்ட 4 hours. ஸோ கேஎல்லேருந்து 8 o'clock ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 12 o'clock அப்படிங்கும்போது பெனாங் ரீச் ஆயிடுவோம். ஸோ 4 hours ட்ரெயின் ட்ராவல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ட்ரெயினில் போகிறது. ஸோ அதுவும் இந்த மாதிரி ட்ரெயினில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு.
ஏன்னா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து போனது இல்லை. ஒரு 2 டைம் வந்து நான் ட்ரெயினில் வந்து போயிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பழனி அதுதான் வந்து போயிருக்கேன். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது அதுதான் வந்து ட்ரெயினில் போனது. ஸோ இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை ட்ரெயினில். ஸோ இங்கே இருக்கிற ட்ரெயின் எப்படி இருக்குங்கிறத நான் குயிக்காக எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்க்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே சைடில் நீங்கள் எல்லாமே வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 2 சீட்டு. ஸோ ஒவ்வொரு சீட்டுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு ஃபோல்டபுள் டேபிள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேப்டாப், பேகு இல்லை ஃபோன்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் மட்டும் பெரிய டேபிள் நாங்கள் வந்து வச்சுருக்கிற மாதிரி டேபிள் வந்து இருக்கும். ஸோ அப்புறம் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீன் வந்து இருக்கும். ஸோ அங்கே சில ஃபுட்டு சாண்ட்விச் இல்லை நாசிலாமா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சைட்லேயுமே வந்து 2 டேபிள் அண்ட் குட்டியாக ஒரு சேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேயுமே வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின்குள்ளேயே வந்து நம்மளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான். ஸோ ஜென்ட்ஸ், லேடிஸு, அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேயர் ரூம், குட்டியான ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது. நீங்கள் ப்ரேயர் பண்ணணுன்னா அங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்க்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே மாதிரி தான் வந்து ரெஸ்ட் ரூமுக்குமே நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா தான் அந்த டோரே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம யாராவது உள்ளே இருக்காங்க அப்படின்னா வெளியிலேயே வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த இடத்துல வந்து ரெட் லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ யாரும் உள்ளே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து க்ரீன் லைட் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்பின் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபுட் ஏதாவது கேன்டீனில் வந்து வாங்கி சாப்பிட்டோன்னா அந்த இடத்துல டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அதில் வந்து போட்டுடலாம். ஸோ சூப்பராக அண்ட் நீட்டாக வந்து ட்ரெயின் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்படி தாரிகா வந்து ட்ரெயினில் மேனேஜ் பண்ணுறது 4 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அவள் எந்த ஒரு குறும்பு, அழுகச்சி இந்த எதுவுமே வந்து பண்ணல. ஸோ ஜாலியாக அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணாள். ஸோ அப்பப்போ 2 பேரும் வந்து நடந்து போயிட்டு வந்தோம். ஏன்னா அவனால் கண்டிப்பாக வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படிங்காட்டி அப்பப்போ வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் வாக் மட்டும் ட்ரெயின்குள்ளேயே வந்து 2 பேரும் வந்து போனோம். ஸோ பாப்பா வந்து ரொம்ப நேரத்துலேயே 6:30க்கெலாம் வந்து எந்திரிச்சு கிளம்பி வந்தங்காட்டி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்கிடுவா அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து ட்ரெயின் அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து அவள் தூங்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு தான் வந்து இருந்தாள். சார் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமான தூக்கம். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் எல்லாமே வந்து தூங்கியிருப்பான். ஸோ எனக்கு மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த விண்டோ சீட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து போகும்போது விண்டோ சீட் கிடச்சிச்சு அப்படின்னா அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே தான் வந்து இருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக வந்து இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்கார்றது பிடிக்கும்? ஸோ அப்படி உட்காந்திங்கன்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து போச்சு. 120, 30 இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் தான் வந்து போச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ஃபீலே இல்லை. சூப்பர் அண்ட் ஸ்மூத்தாக தான் வந்து இருந்துச்சு அந்த ட்ராவலே. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஷன் நேம் பார்த்திங்கன்னா பட்டர்வர்த் அப்படிங்கிற ஸ்டேஷன். ஸோ கேஎல்லேருந்து நம்ம இங்கே பட்டர்வர்த்துக்கு வந்து 4 hours ட்ராவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 8:05க்கு வந்து ட்ரெயின் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆனது. 12:05க்கெலாம் இங்கே ஷார்ப்பாக வந்து ரீச் ஆயிடுச்சு.
இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இனி நம்ம வந்து பெனாங் ஐலாண்ட் போகணும். அதுக்கு நம்ம வந்து போட்டில் போகலாம், அப்படி இல்லைனா டாக்ஸி ஏதாவது கேப் புக் பண்ணி போகலாம். ஸோ அங்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி வரோம், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி காமிங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ இனி நம்ம இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இனி நம்ம வந்து பெனாங் ஐலாண்ட் தான் வந்து போகிறோம். பெனாங்குமே பார்க்குறதுக்கு வந்து கேஎல் மாதிரி தான், நிறைய வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தான் ஃபுல்லாக வந்து காடு மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாகவே வந்து சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டைம் வந்து 12:30 கிட்ட ஆனங்காட்டி ஃபஸ்ட்டு நம்ம லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து அங்கிள் சொன்னாங்க. ஸோ இங்கே நாங்கள் மோஸ்ட்லி வந்து சவுத் இண்டியன் டிஷ் தான் வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து மகளிர் விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டி அங்கிள் வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் பொரியல் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு சிக்கன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. சாம்பார் எல்லாமே வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மகளிர் விலாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து லேடிஸாக வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து யாருமே இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து அங்கிள் சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ஹோட்டல் போய் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் சாப்பிட்டு முடிக்கும்போது 1 ஆயிடுச்சு. சரி 1 தானே, இப்போவே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிரும், நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கிருந்தே வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் போய் அப்படியே வந்து செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் வந்து இப்போ இருந்தே வந்து கண்டினியூ ஆகுது. பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியிலேருந்து அடுத்தது கடலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம ஐலாண்ட்குள்ளே தான் இருக்கோம், பெனாங் ஐலாண்ட்குள்ளே. பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து கடல். நம்ம வந்து அந்த பிரிட்ஜில் தான் வந்து போயிட்டுருக்கோம், பெனாங் பிரிட்ஜில் நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. 2 பக்கம் வந்து தண்ணி, கடல், அதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜில் நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கிறது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், 2 பக்கமே வந்து கடல். ஸோ இந்த சைடும் அப்படியே வந்து ஃபுல்லாக தண்ணி தான் வந்து தெரியுது. கேலி இருக்கிறதால அங்கே கூட்டம் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்மலாம் வந்து பெயிண்டிங்கில் இந்த மாதிரி பில்டிங்ஸு, அந்த இடத்துல கடல், மேகம் வந்து அப்படியே ப்ளூ ஒயிட்டில் இருக்கிற மாதிரி நான் நிறைய பெயிண்டிங்கில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நேரில் அப்படியே பெயிண்டிங்கை வந்து வச்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற இடம் அண்ட் பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு பாயிண்ட்டு என்னென்னா பெனாங் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து கார் எல்லாமே வந்து நிறுத்திட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் எல்லோரும் இங்கே வந்து சூசைட் பண்ணுற கவுண்ட் வந்து அதிகமானங்காட்டி இந்த இடத்துல யாரும் வந்து கார், பைக் எதுவுமே வந்து நிறுத்தக்கூடாது, இங்கே வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ யாருமே வந்து இங்கே நிற்கிறதில்ல. ஸோ இப்போ இருந்து நம்மளோட பெனாங் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புது புது இடங்கள், புது புது விஷயங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து வெயிட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.